ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் சிசல். ஸோ வந்து இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? ஸோ வந்து இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, இந்த மந்தோட செகண்ட் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் ட்ரேட் கொடுத்தோம். ஏன்னா வந்து டிகே வந்து இன்னைக்கு பயங்கரமாக நடக்கும். ஸோ அதனால் வந்து 2600 பி வந்து வாட்ச் லிஸ்ட்டாக இந்த வீக்கோட பி வந்து வாட்ச் லிஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி டிகே ஆகுமே. ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து 25,800 பிஇ வந்து கொடுத்துருந்தோம். மார்னிங்கே வந்து எங்களுக்கு புட்டு தான் ரொம்ப ஷுவராக தெரிஞ்சிச்சு, புட் சைட் தான் போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கரெக்ட் என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 10:53க்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து 2 ட்ரேடுமே வந்து அட் டைமில் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து 2மே வந்து கூட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அண்டு இந்த பிஇ பார்த்தீங்கன்னா 2600, இந்த வீக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 140 to 145 தான் எங்களோட ப்ரைஸ் ரேஞ்சு. நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது அது ப்ரைஸ் வந்து நீங்கள் சார்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். 150 அரௌண்ட் இருந்திருக்கும். இதுவும் வந்து 83, 82 அந்த அரௌண்ட் இருந்திருக்கும். ஸோ வந்து இதோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மொமெண்டமாக இருந்துச்சுன்னா இது வந்து 140லேருந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து போகுன்ற மாதிரி நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். அண்டு 11:10க்கு தான் இந்த 11:10க்கு முன்னாடி தான் இந்த போத் ட்ரேட்ஸுமே வந்து ஆக்டிவ் ஆச்சு. நம்மளோட பையிங் ப்ரைஸ் வந்து இது 80, இது வந்து 140 to 145 ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் 2 ட்ரேடுமே வந்து ஆக்டிவ் ஆச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை ஆக்டிவான ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நியர்பை டார்கெட் வந்து போச்சு. பட் ஆனால் வந்து நாங்கள் எதுவும் எக்ஸிட் எல்லாம் பண்ண சொல்லலை. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு போச்சு. ஃபைனலாக இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்துருந்துச்சு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பக்கா சைட்வேஸாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. பெருசாக எந்த சைடுமே வந்து நேற்றும் சரி இன்றைக்கும் சரி பெருசாக எந்த சைடுமே வந்து மூவ்மெண்ட் எல்லாம் வரல. ஸோ வந்து நாங்கள் ₹1000 ப்ராஃபிட் வந்ததுமே வந்து போதுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அண்டு மற்றவங்க ப்ராஃபிட்டில் ட்ரையல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த 83 எடுத்திருந்தோம், 80யில் எடுத்திருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து 83யில் எக்ஸிட் ஆக சொல்லிட்டோம். ஏன்னா வந்து பெருசாக இன்னைக்கு எக்ஸ்பைரி மூவ் அளவுக்கு அது பெருசாக மூவ்மெண்ட் வரல. அது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணின்றதால கொஞ்சம் மூவ்மெண்ட் வரல. அண்டு செகண்ட் வந்து இன்னொரு ட்ரேட் கொடுத்துருந்தோம் 2600, அதே பிஇ 165 பிரேக் பண்ணிச்சுன்னா. ஏன்னா வந்து நீங்கள் இந்த டைமில் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அது 120 வரைக்கும் நம்மளோட ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட எஸ்எல் வந்து 120 சொல்லியிருந்தேன். 120 கீழே 114 பாயிண்ட் சம்திங் வந்து ஏதோ லோ போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்காக தான் வந்து அகைன் எங்களோட ஸ்ட்ராட்டஜி 2 பாயிண்ட் எஸ்எல் வச்சு ட்ரேட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ட்ரேடில் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா 165 வந்தால் வாங்கணும், 2 பாயிண்ட் எஸ்எல் ட்ரையல் வந்து 3 பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து 170 வரைக்கும் ஹை போச்சு. ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு 2 பாயிண்ட் வந்து ட்ரையல் ஆச்சு. ஸோ வந்து இதுலேயும் வந்து பெருசாக லாஸ் எதுவும் இல்லை. அண்டு அடுத்து அதே ட்ரேட் வந்து 175ல் இன்னொரு ட்ரை வந்து எடுத்திருந்தோம். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா குயிக்காகவே வந்து 193 வரைக்கும் போச்சு. ஸோ வந்து 15 பாயிண்ட் வந்து ட்ரையல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இந்த வந்து இன்றைக்கும் ஒரு 2K கிட்ட ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இதுக்கான கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 12K தான் யூஸ் பண்ணியிருந்தோம். கன்சிஸ்டண்ட்டாக 2 டேஸாக வந்து நல்ல ப்ராஃபிட் போச்சு. போன வீக்கும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுத்திருந்தோம். ஸோ இதுதான் இன்னையோட ட்ரேட் அப்டேட். அண்ட் இது 2 ஸ்டாக் ஆப்ஷன் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அது என்ட்ரி எடுக்கல, சும்மா வாட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பார்ப்போம், ஹோப் ஸோ நாளைக்கும் நல்லா போகும்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you tomorrow. Bye bye.